எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சோககரமான செய்தியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் மனைவி அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான செயலை செஞ்சுருக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது இப்போ பரபரப்பாக பரவிட்டு இருக்குது. என்ன நடந்துச்சு, அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட அவங்க பேசின விஷயங்கள்லாம் என்ன, அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு சோககரமான செய்தியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மிக பெரும் அளவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கிற செய்தி. முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையுமே கஷ்டப்படுத்தியிருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி தெரிந்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நேயர்களே, எலெக்ஷனுக்கு சரியாக ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையுமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இருவருக்கும் இடையிலான டைவர்ஸ் தான். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஸ்டேஜிலேயே எனக்கு எதிராக என் கூட இருக்கிறவங்களை வச்சே டைவர்ஸுக்கு, அதாவது சில பர்சனல் ப்ராப்ளம் மூலமாக மக்களை என்னை எதிராக திருப்ப பார்த்தீங்க, ஆனால் அப்பையும் மக்கள் என் கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதாவது ஸ்டேஜிலேயே ஓப்பனாக டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் 2 வகையாக கருத்துக்களில் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் சங்கீதா அவர்கள் பண்ணது தப்பு, எப்படி விஜய்க்கு எதிராக திமுகவோட கை கோர்த்துக்கிட்டு எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவாங்க, எதனால் தளபதி விஜய் அவருடைய பெயரை கெடுக்கிறதுக்கு இவங்க எதிரியோட கை கோர்த்துட்டாங்க, எப்படி 20 வருஷம் தளபதி விஜய் அவர்கள் கூட மனைவியாக இருந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ண முடியுது, என்றைக்குமே சங்கீதா அவர்கள் துரோகி அப்படின்னு ஒரு 50% பேரும், இன்னொரு 50% தாய்மார்களும் பெண்களும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயுடைய ரசிகர்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைவர்ஸ் அப்படிங்கிறது அவங்க இப்போ அப்ளை பண்ணலையா, அவங்க ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு தான் கரெக்டாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி அந்த ஹியரிங்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சங்கீதா அவர்கள் ரொம்பவே தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த விஷயம் ரொம்பவே பர்சனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு சமயத்தில் தான் திமுக நிர்வாகமே இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே அது சம்பந்தப்பட்ட மனுக்கள் எல்லாத்தையுமே இவங்க காப்பி எடுத்து வச்சு சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டுட்டாங்க. இதற்கும் சங்கீதாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவங்க தான். இதை நாங்கள் சொல்லலை, இதை தளபதி விஜய் அவருடைய தாய் தந்தையாரே சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்கோ என்னுடைய மகன் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் மனைவி சங்கீதா அவர்கள் தான் இவ்வளோ தூரம் வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னுமே விஜயுடைய மகனையும் மகளையும், அதாவது என்னுடைய பேரனையும் பேத்தியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னேறத்துக்கு உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் பண்ண சங்கீதா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சரி, எங்ககிட்டையும் சரி, அவங்களுடைய கணவர் விஜய்கிட்டையும் சரி எதுவுமே எதிர்பார்க்கலன்னு தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா அம்மாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா, அந்த தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, நான் நிறைய உங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கிறேன், எதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் இழைச்சிட்டீங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களுடைய ஃபேவரட்டான பிரியாணியை நிறையாவாக சாப்பிடுங்க, ஆனால் உடம்பு இழைக்க விடாதீங்கன்னு பேசியிருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களுக்கே ரொம்பவே ஆச்சரியமா, ஏன்னா முதல்வர் விஜய்க்கு ரொம்பவே தெரியுமா, சங்கீதா அவர்கள் ரொம்பவே ஈகோ பிடிச்சவங்களாம், அதாவது விஜய் அவர்களுக்கு மேலே ஈகோ பிடிச்சவங்களாம். அப்படி இருக்கிறப்ப இவங்களே எதுக்கடா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கங்கிற ஒரு சின்ன ஆச்சரியம் இருந்துச்சு, அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய வேலை விஷயத்தில் ரொம்பவே மும்முரமாக இருக்கிறதுனால அதை மறந்துட்டாங்களாம். ஆனால் சங்கீதா அவர்கள் அன்னைக்கு பேசிட்டு அன்னைக்கு இரவே ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்களாம். சுயநினைவு இன்றி ரூமில் கடந்திருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தினர் கண்டுபிடிச்ச உடனே மருத்துவமனையில் சேர்த்தன பிறகு இப்போ சுயநினைவு வந்திருக்குதான். இந்த குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்குது. சங்கீதா அவர்கள் இன்னமுமே விஜய் அவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க ஒருவேளை சூசைடுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல நேரம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ரூமில் பார்த்த பிறகு அவங்கள காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு அந்த குறிப்பிட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கு நேயர்களே.
நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் சேரணுமா இல்லை பிரிஞ்சு இருக்கணுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.